ஹாய் எவ்ரி ஒன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா எக்ஸசைஸ் 7.2ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சரி, ஓகே. இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஏ சாலிட் அயன் சிலிண்டர் யாரை கொடுத்துருக்காங்க? ஒரு உருளை. ஓகேவா? அது என்ன சார் அயன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த சிலிண்டர் எதால் மேடப் ஆஃப் ஆகிருக்குன்னா இரும்பால் மேடப் ஆஃப் ஆகிருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது டிஎஸ்ஏ கொடுத்துட்ருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 1848 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இட்ஸ் அ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. தட் மீன்ஸ் சிஎஸ்ஏ என்னவா 5/5 இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சம்ஸ் நமக்கு ரேர், ஒரு சிலது தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை நம்ம படித்து வச்சுக்கிட்டோம். ஸோ ஓகேங்களா? ஸோ 5/5 ஆஃப் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, ஃபைண்ட் த ரேடியஸ் அண்ட் ஹைட். ரெண்டுமே கேட்குறாங்க நம்ம ஆக்சுவலாக. ஓகே, முதல்ல டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு சிலிண்டர்னு கன்சிடர் பண்ணிடலாம். இப்போ இந்த சிலிண்டரை பொறுத்த வரைக்குமே யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா தேவையான ரெண்டுத்தையுமே கொடுக்கல. யாருன்னா அது ரேடியஸையும் கொடுக்கல, ஹைட்டையுமே கொடுக்கல. ஆனால் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய மற்ற காம்போனன்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அது என்ன சார்? இப்போ பார்க்கலாம் பாருங்கள். தமிழில் ஒரு திண்ம உருளையின் மொத்த புறப்பரப்பு, தட் மீன்ஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்ருக்காங்க. அப்போ டிஎஸ்ன்னு எழுதிக்கலாமா? டிஎஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 1848 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேவா? சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுருக்காங்க, தப்பு கிடையாது. ஸோ அதே மாதிரி அதுக்கு அடுத்த வேர்டு என்ன இருக்குன்னு பாருங்களேன். மொத்த புறப்பரப்பில், தட் மீன்ஸ் இந்த டிஎஸ்ஏல 6/5 பங்கு. இங்கிலீஷில் எப்படி இருக்கும்? 5/5னா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இருக்கிறத மேலேயும் செகண்ட் இருக்கிறத கீழேயும் போட போகிறோம். 6/5 பங்கு. அந்த 6ன்றதை சொல்லாமல் 6 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது கீழே போய்ட்டு அந்த 5 மேலே வந்துடும். ஓகேங்களா? 5 பங்கு எண்ணில் இருமின் 6 உயரம் அதே தான் கேட்குறாங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிஎஸ்ஏவை கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. அப்போ சிஎஸ்ஏ எப்படி இருக்குன்னா டிஎஸ்ஏல 6ல் 5 பார்ட்டாக இருக்கும். தட் மீன்ஸ் 5/6 ஆஃப் டிஎஸ்ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு கிவன் கொடுத்துருக்காங்க. இந்த கிவனை முதல்ல சால்வ் பண்ணலாம். ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபார்முலா என்னன்றது. சிஎஸ்ஏவோட ஃபார்முலா என்ன? 2πRh. ஓகேவா? 5/6 இன்ட்டு ஆக்சுவலாக டிஎஸ்ஏ கொடுத்துட்ருக்காங்க. அதோட வேல்யூவே ஃபார்முலா கூட தேவையில்லை, முதல்ல வேல்யூ கொடுத்துட்ருக்காங்க 1848. ஓகேங்களா? 1848. ஸோ நெக்ஸ்ட்டு இதை கேன்சல் பண்ணிடலாமான்னு பார்த்தா ஈஸியாகவே கேன்சல் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், 6 1s are 6 3s are. நெக்ஸ்ட்டு 4 டிவைட் ஆகாது. ஸோ ஒரு 0 சேர்த்துக்கலாமா? அதே மாதிரி 6 8s are. ஓகேவா? ஸோ 308. ஸோ 5 × 308. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இதோட வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணிடலாம். 2 × பையோட ஆன்சர் என்ன? 22/7. ஆர் தெரியாது, ஹெச் தெரியாது. ஓகே, ஸோ இப்போ இதை டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இதை நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோம். ஸோ அப்போது 2πRh. ஸோ இப்படியும் வச்சுக்கலாம், இல்லை சால்வ் பண்ணாமல் 2πRhோட ஆன்சர் டேரெக்டாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 5 × 308ன்னு எடுத்துக்கலாமா? இப்போது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பாருங்கள், டிஎஸ்ஏ. இதோட வேல்யூ என்ன? 2πR × h+r. ஆக்சுவலாக இதான் இதோட ஃபார்முலா. ஸோ ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, இங்கே பாருங்கள். இப்போ இதை உள்ளே மல்டிபிள் பண்ணிடலாமா? ஸோ 2πRh + 2πR, r × r ஸ்கொயர் அமௌண்ட். ஆக்சுவலாக டிஎஸ்ஏ அவங்க கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1848. ஆக்சுவலாக இப்போ பாருங்கள், 2πRhோட ஆன்சருமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்னா இதான் சிஎஸ்ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5 × 308. ஓகேவா? ஸோ 5 × 308 மல்டிபிள் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ எதாவது கேன்சல் பண்ண முடியுமான்றதால நான் அப்படியே வச்சுட்டு இருந்தேன். இப்போ எதாவது கேன்சல் பண்ண போகிறதில்ல, அப்படியே மல்டிபிள் பண்ணிவிடுங்க. 5 8s are 40, 5 3s are 15. ஓகேவா? ஸோ இது என்ன வரப்போகுது? 1848 + 2πR². இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் இந்த பக்கமாக போச்சுன்னா என்னவா மாறிடும்னா மைனஸாக மாறிடும். ரிமைனிங்ஸ் எழுதலாமா? 1848 - 1540 = ஸோ என்ன வரும்? 2πR². ஓகேவா? ஸோ அதான் இருக்கா, செக் பண்ணிக்கலாம். ஓகே, அதுதான். சரி, ஓகே. இப்போ சொல்லலாமா? இதில் சப்ராக்ஷன் பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்றத பார்த்துடலாம். 1848 1540. ஓகேவா? ஸோ 8 0. ஸோ இதில் ரிமைனிங் போக போகிறது என்னவா இருக்கும்? நமக்கு 308. கரெக்டாக தான் வந்துருச்சு. 308 = 2 × பையோட ஆன்சர் என்ன? 22/7 × r². இப்போ இங்கே இருக்கக்கூடிய மல்டிபிள் இருக்கிற 2 அந்த பக்கமாக போனால் டிவைட் ஆகிட போகுது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய 22/7 அந்த பக்கமாக வச்சா ரெசிப்ரோக்கல். ஆக்சுவலாக 7/22 மாறிடும். = r². ஓகேவா? இப்போ பாருங்கள், இது ஆக்சுவலாக 2ஆல் ஈஸியாகவே கேன்சல், 11ஆல் ஈஸியாக கேன்சல். 11 2s are, இது வந்து 11 2s are, ரிமைனிங் 8. அப்போ 11 8s are. ஸோ 2 1s are 2 14s are. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், 14 × 7 டிவைடட் பை ரிமைனிங் யார் இருக்கா? இந்த 2 = r². 2 × 2 7s are. ஓகேவா? ஸோ 7 × 7 டேரெக்டாக வச்சுக்கோங்க, மல்டிபிள் பண்ணாதீங்க. ஸ்கொயர் அந்த பக்கமாக போனால் ரூட்டாக மாறப்போகுது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 × 7. அப்போ ஒரு நம்பர் காமன் எடுத்துடலாமா? அப்போ ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. என்ன வந்துச்சு நமக்கு? 7 சென்டிமீட்டர்னு வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹெச்சோட வேல்யூ கண்டுபிடிக்கும். சார் அது எப்படி சார்னா கேஸ் 2ன்னு எடுத்துக்கலாம். அது ஆக்சுவலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? சிஎஸ்ஏ நமக்கு தெரியும். ஃபார்முலா என்ன? 2πRh. சிஎஸ்ஏவும் நமக்கு தெரியும். என்னென்னு கண்டுபிடிச்சோம்? 1540. செக் பண்ணிக்கோங்க.
இங்கே ஃபஸ்ட்டே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள் இதுதான். ஸோ ஆக்சுவலாக சிஎஸ்ஐ என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்க, 2 பேர் இந்த ஃபார்மில் போட்டு இதை நம்ம எடுத்துகிட்டு வந்திருப்போமா, 5 × 308 என்ன வந்திருக்கோம், 15048. ஸோ அப்போ இதை டேரெக்டாக சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன வரப்போகுது, 2 × பையோட ஆன்சர் என்ன, 22/7 × ஆரோட வேல்யூ நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், என்ன வரும் 7. ஸோ அப்போ 7 × h, இங்கே பாருங்கள் டேரெக்டாக 7 7 கேன்சல் ஆகிட போகுது. ரிமைனிங் என்ன இருக்குது, 2 × 22 × h 1540. இப்போ இங்கே இருக்கக்கூடிய 222 என்னவா மாற போகுதுன்னா இந்த பக்கம் வரச்ச டிவைடுக்கு போயிடும். ஓகேவா, 1540 டிவைடட் பை 2 × 22 இஸ் ஈக்குவல் டு h. ஸோ இதே ட்ரிக்கு தான் 11ஆலே போயிடும். 11 2s are 11 1s are பேலன்ஸ் 4ங்களா, 11 4s are 44 ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள் 140 டிவைடட் பை ரிமைனிங் யார் இருக்க போகிறாங்க 2 × 2 2 1s are 270 டைம்ஸ் போகுமா, 2 1s are 35 டைம்ஸ் கேன்சல் ஆகிடுமா. அப்போ ஹெச்சோட ஆன்சர் என்ன வரும் நமக்கு 35 மீட்டர். ஸோ சாரி ஃபஸ்ட்டு அங்கே சென்டிமீட்டர்னு சொல்லிப்போம். ஓகே, என்னன்னா ஆக்சுவலாக மீட்டர் தான் கொடுத்துருப்பாங்க நமக்கு, யூனிட் செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் சென்டிமீட்டர் தான் இருக்கா. ஓகே, இங்கே பாருங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் சென்டிமீட்டர்னு இருக்குது, ஆனால் தமிழ் மீடியத்தில் மீட்டர்னு இருக்குது. ஸோ இதால் எதாவது பிரச்சனை வருமா சார், ஒன்றும் இல்லை, எக்ஸாம் இல்லை எதை கொடுக்குறாங்களோ அதை மாற்றிக்கோங்க. இப்போ சப்போஸ் மீட்டர்னு கொடுத்தா மீட்டரில் விட்டுருங்க, ஸோ சென்டிமீட்டர் கொடுத்தா சென்டிமீட்டரில் மாற்றிக்கோங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி தான். பட் இங்கே நீங்கள் மீட்டர்னு போட்டு இங்கே சென்டிமீட்டர்னு போடக்கூடாது. ஓகேங்களா, ஸோ போத் கான்செப்டாக சேம். இங்கே ரேடியஸ் சென்டிமீட்டர் இருந்தால் அப்போது நமக்கு ஹைட்டுமே என்ன இருக்கும் சென்டிமீட்டர், இது மீட்டரில் இருந்துச்சுன்னா இதுவுமே மீட்டர் தான் இருக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. தேங்க்யூ.